ஒரு காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிஜேபி நினச்சிட்டு இருந்தாங்க வடக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது, அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பீகார் அவங்க கையை விட்டு போனதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து இத்தகைய அரசியல் ரீதியான தலைமை பண்புகள், டஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவருக்கு ஓபிஎஸ் வந்து அது இல்லை. வன்னியருக்கோ முக்குலத்தோருக்கோ உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது. அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை சரியாக தான் இது வரைக்கும் கையாண்டுட்டு வர்றாரு அப்படின்றது தான் உண்மையாக இருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது சரியாக கையாண்டு வர்றாரு போது அவங்க அமித்ஷா இருக்கலாம், மோடி அவங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம ஒரு குறைந்தபட்சம் 4-5 இடமாவது தமிழகத்தில் கைப்பற்றணும், அதுக்கு அதிமுக நமக்கு தேவை அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்று நீங்கள் சொல்கிற மாரி அவங்க சொல்லி ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறாங்களா? அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பட்டியல், அவருடைய சொத்து மதிப்பு, ரபேல் வாட்சினுடைய பில்லு இதெல்லாம் ஒப்படைக்கும் போது அது எந்த மாதிரியான விளைவுகளை பாஜகவுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். இந்த ராகுல் காந்தி பதவி இழப்புக்கு அப்புறம் இவங்க பண்ணது மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனே அதான விஷயம் நினைக்காம மோடி விஷயம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கர்நாடகாவில் வந்து இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக இருக்கும் டெல்டா பகுதியிலேயே கை வச்சுருக்காங்க. அதுக்கு ஆளும் கட்சி அங்கே இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களும் அந்த பட்டியலிருந்து நீக்குங்க. மெட்ராஸ் வந்து ஆந்திராவுக்கா அல்லது தமிழ்நாட்டுக்கான்னு சொல்லி வந்தபோது ராஜாஜி பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் பொலிட்டிக்கல் கன்னிங் அவர் என்ன சொன்னார், குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நாள் நம்ம ஆன்லைன்லேயே பேசிகிட்டு இருந்தோம், அந்த முறை நேரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் என்ன பிரச்சனை? அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும், எடப்பாடியும் அதை வந்து உறுதி பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து இது வந்து தண்ணியில் எழுதின மாதிரி ஒன்று தான், இல்லை கல்லில் எழுதின மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது, இன்னும் காலம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து போயிட அப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன ஐடியாவில் அண்ணாமலை அவர்கள் இருக்கார்? இது இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள உறவில் இருக்கிற மாதிரி தான் ஏறக்குறைய. திமுக வந்து காங்கிரஸுடைய மேலிடத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. முனிசிபல் எலெக்ஷன்லேயும் அவங்க கேட்டு பார்த்தாங்க, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்க்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக இடம் வேணும்னு. அதில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சினந்திருந்த மாதிரி கூட காமிச்சாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு இருந்த ரிலேஷன் காரணமாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்தது. இப்போ இதே மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில் உறவு சரியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி மேலிடத்துக்கும் அதிமுகவுடைய ஹைகமாண்டுக்கும் வந்து உறவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் பிரிய முடியாத சூழ்நிலை இருக்காங்க. வேறு வேறு காரணங்களுக்காக இருக்கலாம், ஆனால் பிரிய முடியாத சூழ்நிலை இருக்காங்க. எடப்பாடி வந்து அவங்கள விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கிங்கிறது இங்கே கிடையாது. ஏடிஎம்கே கூட சேர்ந்துருந்தால் தான் ஒரு சில சீட்டாவது அவங்க வின் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. இப்போது அண்ணாமலையாக இதெல்லாம் பேசுகிறாருன்னா 2 காரணம் இருக்குது. ஈகோ ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கலாம், தன்னை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் மேலிடம் கூட அது மாதிரி சொல்லியிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டேங்க, அப்போ டஃப்பாக இருந்தால் தான் எவ்வளோ சீட்டு வாங்க முடியுமோ அவ்வளோ சீட்டு வாங்கலாம் அப்படின்னு மேலிடமும் வந்து சொல்லியிருக்கலாம், ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து உறவு வந்து இப்போதைக்கு பிரிய போகிறது இல்லை. இவங்களுக்கு பிஜேபிக்கு இந்த உறவு பிரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய இழப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிஜேபி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வடக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது, அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பீகார் அவங்க கையை விட்டு போனதுக்கப்புறம் பீகார் பெரிய ஸ்டேட், 54 சீட்டும் என்னமோ பார்லிமெண்ட்டில் இருக்குது. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷில் அவங்க கண்ட தோல்வி, பஞ்சாபில் அவங்க வெற்றி பெற போகிறதில்லை, ஹரியானாவில் வந்து யோகேந்திர யாதவ் சொல்லியிருக்காரு இன்றைக்கி தேர்தல் வந்தால் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும். மீதி 4 பெரிய ஸ்டேட்டில் உங்களுடைய ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரகண்ட், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட்டில் வந்து இவங்க 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க, காங்கிரஸும் பிஜேபியும். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது மற்ற எல்லாத்துலேயும் இவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க கூட மாநில கட்சிகள் தான். இப்போ இதில் வந்து ஆந்திராவில் வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரிசாவில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்க 2 பேரும் மாநில கட்சிகள் தான். அதனால் இவங்களுக்கு வந்து முந்தி இருந்த அந்த அளவு சீட்டு வந்து நார்த்தில் கிடைக்காது, 20-25 சீட்டு கம்மியாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் வந்து அதுக்கும் கம்மியாக வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்கிறதுனால சவுத் பக்கம் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கர்நாடகாவும் இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு எந்த உறுதியும் இல்லை. கர்நாடகாவில் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும், எப்படி சார் இப்போ கர்நாடக தேர்தல் இன்றைக்கி வந்து மாநிலத்தில் உள்ள பிஜேபி மேலே மக்கள் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுமத்தை மட்டும் அதிருப்தி இருந்ததுன்னா சமாளிச்சிடலாம். இப்போ நான் இருந்த மட்டில் வந்து நான் பெங்களூரில் இருக்கேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்தபடி எல்லாருமே இங்கே கரெக்டாக இருக்காங்க,
இந்த 40% கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் தற்கொலை பண்ணார். அது பெரிய அளவு கரப்ஷன். ஆனால் இது இளநீ விற்கிறவன்ட்ட கூட போய் கட்சிக்காரங்க போய் மாமூல் கேட்குறாங்க. இது சின்ன அளவில் கரப்ஷன். அப்போ இவங்க எல்லாரையுமே ஏலினேட் பண்ணுறாங்க. எல்லா மட்டத்திலையும் அந்த கரப்ஷன் இருக்குது. அதனால் என்ன எல்லாத்தையுமே ஏலினேட் பண்ணுறாங்க. இப்போ 1967 காங்கிரஸ் வந்து திமுக சோத்ததுக்கு வந்து காரணம் என்னென்னா, இவங்களை ரேஷன் கடையில் வந்து பெண்களை வந்து லாட்டியை வச்சு தள்ளி விடுறாங்கன்னு சொல்லி அந்நேரம் கம்ப்ளைண்ட். நான் சின்ன பையன் நேரம். ஆனால் எங்கள் அம்மா வேதனையோடு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ரேஷன் கடைக்கே போனதில்லை. ஆனால் ரேஷன் கடைக்கே போகாத ஒருத்தங்களுக்கு அதை பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு கோவம் வந்துச்சு. பெண்களை வந்து சரியாக நடத்தலை. மாணவர்கள் வந்து ஹிந்தி எஜுகேஷனாலும் கம்ப்ளீட்டாக வந்து டர்ன் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. விலைவாசி, அதுக்கப்புறம் தொழிலாளர். அப்போ எல்லா குழுமங்களும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் திமுகவுடைய வெற்றி வந்து எளிதாக்கப்பட்டு விட்டது. இப்போ ஏறக்குறைய அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இதில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. முறையான தேர்தல் நடந்தால் கர்நாடகா பிஜேபி வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி உள்ள நிலவரம். அப்போ கர்நாடகாவும் கை கொடுக்காதுங்கும் போது கேரளாவிலேருந்து ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்போ கொஞ்சம் தெலுங்கானாலையும் ஆந்திராவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கலாம். 1, 2, 3 இது மாதிரி கிடைக்கலாம். அப்போ தமிழ்நாடு அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. அதனால் பிஜேபியுடைய மேலிடம் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வந்து பகிர்ச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் வந்து சரண்டர் ஆக மாட்டாங்க. சரண்டர் ஆகாமல் எவ்வளோ வாங்க முடியும்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இபிஎஸ் வந்து மற்ற இந்த விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரோ பிஜேபி அவர் இது வரைக்கும் சரியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. போன எலெக்ஷனில் 5 சீட் தான் கொடுத்தாரு. அவங்க சொன்னபடி ஒத்து வரல அவர். அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் சசிகலாவையும் இவரையும் தினகரனையும் சேர்த்துக்கோங்க, எல்லோரும் சேர்ந்து இருந்தால் தான் பலத்தோடு இருப்பீங்கன்னு. பட் ஹி ரெஃப்யூஸ். இபிஎஸ் வந்து இத்தகைய அரசியல் ரீதியான தலைமை பண்புகள், டஃப் டெசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குது. அது இவர்கிட்ட இல்லை. ஓபிஎஸ் வந்து அது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது அவர் வந்து பாஜக வந்து தினகரனையும் சசிகலாவும் சேர்த்துக்கோங்க, ஓபிஎஸ் அங்கே தான் இருந்தார், 2 பேரும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னது வந்து சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை சசிகலா தினகரன்லாம் வந்திருந்தா தெற்க கொஞ்சம் சீட்டு கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தெற்கில் அப்பயும் சீட் கிடச்சிருக்காதுங்க தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இவர் வந்து இபிஎஸ் பண்ண ரொம்ப பெரிய தவறு, வன்னியர்களுக்குன்னு சொல்லி உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய தவறு. அவர் தன்னுடைய கட்சியை மட்டும் பலவீனப்படுத்தலை, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலையவே வந்து சமூக சூழ்நிலையை வந்து பலவீனப்படுத்தலை. என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து வன்னியருக்கோ முக்குலத்தோருக்கோ உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது. ஏன்னா அங்கே உள்ள பிற்பட்ட சமூகத்தில் வந்து ரொம்ப பலம் பொருந்திய 2 குழுமங்கள் வந்து அவங்க கொடுக்க வேண்டியது வந்து இந்த குயவர், நாவிதர், யார் வந்து அதிகமாக வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காங்களோ, எப்படி வந்து கலைஞர் வந்து இவங்களுக்கு வந்து அருந்ததியருக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு அது ரொம்ப ஜஸ்டிஃபைடு. ஏன்னா அவங்க வர முடியல. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா உள்ளிட ஒதுக்கீடு தவிர வேறு வழி இல்லை. கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க வேண்டியது அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதில் நியாயம் இருந்திருக்கும். இது தன்னுடைய அரசியல் கால்குலேஷனுக்காக கொடுத்தாரு. அதில் என்னாச்சுன்னா அவர் ஒருவேளை டபுள் கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம். நமக்கு ஆதரவும் வரும், ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லாமலும் போகணும். ஆமாம், ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லாமல் போச்சு, இவருக்கு ரொம்ப பெரிய ஆதரவு வரல. அது இன்னும் வந்து அது கடப்பிலே தான் இருக்குது, அந்த ரிசர்வேஷன் கோர்ட்டில் வந்து ஸ்டேடில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய தவறு தான். என்னைக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு ஆயுதம் தான். அது வந்து இவங்களை வந்து தெற்கில் வந்து மக்களை வந்து இவங்ககிட்ட இருந்து அந்நியப்படுத்திடுச்சு அப்படிங்கிறது நிஜம்தான். அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை சரியாக தான் இது வரைக்கும் கையாண்டுட்டு வர்றாரு அப்படின்றது தான் உண்மையாக இருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது சரியாக கையாண்டு வர்றாரும்போது அவங்க பின்னாடி கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகலை அப்படிங்கிறது சேர்த்து வச்சு தான் சரியாக கையாளுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அதான் அவர் வேணான்ற முடிவுக்கும் வரல, அதே சமயம் வந்து அவங்க கேட்குற சீட்டை கொடுக்க போகிறதில்ல, அவங்க சொல்கிற விஷயத்தை அவர் வந்து வேணாங்கிற முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள பகிர்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் வந்து அவங்ககிட்ட இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னா ஏற்றுக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவெல்லாம் அண்ணாமலை பார்த்த போது கூட சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கேருந்து அவர் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போனார். அவர் சில விஷயங்களெல்லாம் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காரு. நம்ம ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது அணியாக கூட நிற்கலாம், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு, தேமுதிக, பாமக இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு. ஏன்னா 2014 அப்படி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. திமுக முற்றிலும் தோல்வியை தருவனப்போ அவங்க 2 இடம் வந்தாங்க. அவங்க கூட்டணி இது பாமக அன்புமணியும் பிஜேபி பொன்னார் அவர்களும் ஜெயிச்சதப்போ தான். அது மாதிரி இப்போ ஒன்று பண்ணலான்ற மாதிரி ஒன்று சொன்னதாக ஒரு பேசிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு இருந்த பலம் கூட இன்றைக்கி இருக்காது. 2 காரணங்களாக நான் நினைக்கிறேன். திரு ஸ்டாலின் வந்து தன்னை வந்து அனைத்து இந்த அளவிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாநில முதல்வர்னு சொல்லி ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து பல்வேறுபட்ட மக்களையும் வந்து எய்ம் பண்ணுது. மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், இவங்க நரிக்குறவர்கள் போன்ற சமுதாயத்தில் எளியவர்களாக இருந்தவர்கள் பல பேர்.
இவங்களுக்கு எப்போ சிக்கல் வரும்னா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து குறை இருந்ததுன்னா அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பெருசாக பேசுனாங்கன்னா, ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் எந்த கவர்மெண்ட்டுக்கும் 100% இருக்க முடியாது. ஆனால் ஒரு 80-90 இருந்தால் அதுக்கப்புறம் எந்த குறையை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இந்த உள்ளாட்சி இவங்க பிரதிநிதிகள் இருக்காங்களே, அவங்க வந்து சரியாக இருந்தாங்கன்னா திமுக பலத்தோடு இருக்கும். அவங்க சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அது திமுகவுடைய பலத்துக்கு கொஞ்சம் சரிவு இருக்கும். ஆனால் இன்றைக்கி தேதிக்குன்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி முந்தி இருந்ததை விட இன்றைக்கி வந்து பலத்த ஆதரவோடு தான் இருக்குது. அதனால் அப்படி ஒரு 3வது கூட்டணி அமைச்சா ரொம்ப பெரிய ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. பாஜக மேலிடம் அது அமித்ஷா இருக்கலாம், மோடி, அவங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம ஒரு குறைந்தபட்சம் 4-5 இடமாவது தமிழகத்தில் கைப்பற்றணும், அதுக்கு அதிமுக நமக்கு தேவை அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அண்ணாமலை என்ன சொன்னாலும் PL சந்தோஷம் இருக்கலாம், இல்லை அமித்ஷாலாம் நீங்கள் கூட்டணியை பற்றி இப்போ எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் பட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்று நீங்கள் சொல்கிற மாரி அவங்க சொல்லி ஒரு யுக்தியை கடைப்பிடிக்கிறாங்களா, இல்லை அவருக்கே வந்து ஒரு திடீர் ஒரு நம்பிக்கை வருதா, இல்லை ஏன்னா அதிமுக ஒரு இஷ்யூ இன்னும் போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது வந்து நம்ம எதிர்க்கட்சி போல் நம்ம தான் செயல்பட்டு இருக்கோம். அது கூட எடப்பாடிக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை தினமும் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது, திமுக கூட சொல்கிறது, அப்போ அந்த பிரச்சனை கூட அவருக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஊழல் பட்டியலாம் வெளியிட போகிறேன் ஏப்ரல் 14ஆம் தேதி திமுக அமைச்சர்கள் பற்றி. அப்படி இருக்கும்போது ஒரு திமுகவுடைய வெறுப்பு வரும், அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக நாளைக்கு மாறும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில திட்டங்களை யுக்திகளை சொல்லிட்டு வந்ததாக அவன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்? அண்ணாமலை வெளியிடுற ஊழல் பட்டியல், அவருடைய சொத்து மதிப்பு, ரபேல் வாட்சினுடைய பில்லு, இதெல்லாம் ஒப்படைக்கும் போது அது எந்த மாதிரியான விளைவுகளை பாஜகவுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஊழல்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து எடுபடாது, ஆதாரங்கள் காட்டினாலுடைய. ஆதாரம் இல்லாமல் பேசி இப்போ காங்கிரஸ் பற்றி கூட தான் சொன்னாங்க, அவங்க ஏதோ 30 லட்சம் கோடியோ 80 லட்சம் கோடியோ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 1947 இன்றைக்கி வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம்னு தான் மக்கள் வந்து கேட்பாங்க. இந்த ராகுல் காந்தி பதவி இழப்புக்கு அப்புறம் இவங்க பண்ணது மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுஜனத்து நடுவில் வந்து ஒரு அபிப்பிராயம் என்ன வந்துருச்சுன்னா, வேணும்னே குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. காங்கிரஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் டேக்கிங் தட் பெர்செப்ஷன் டு த பப்ளிக், அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது வரைக்கும் மோடிக்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேர் இருந்தது. இன்றைக்கி இந்த பதவி இழக்காமல் இருந்திருந்தால் அதானியை பற்றி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச அளவுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஷேர் மார்க்கெட்டான்னு போயிருக்கோம். இப்போ அதானி விஷயமா இருந்தது வந்து ராகுல் காந்தி விஷயமா இவங்க ஆக்குனதுனால அது இப்போ மோடி விஷயமா ஆகிக்கிட்டு இருக்கு. வெறுமனே அதானி விஷயமா நிற்காமல் மோடி விஷயம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கர்நாடகாவில் வந்து இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது, இதுக்கு முன்னாடி அவர் வந்தாருன்னா சரி அவர் எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்பார். இன்றைக்கி எனக்காக ஓட்டு போகணுன்னு அவர் கேட்கும்போது காங்கிரஸ் சப்போஸ் சொல்கிறாங்கன்னு வைங்க, இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஊழல் பண்ணவங்களை சப்போர்ட் பண்ணி இவர் வர்றாரு, ஏன்னா இவர் 20,000 கோடி அதானி பணம் எங்கன்னு கேட்டால் கணக்கு கேட்காம தான் இருக்கார், இப்படிலாம் பேசுனாங்கன்னா இது வரைக்கும் இருந்த அந்த இமேஜ் வந்து சிதைகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த 4-5 இடம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவர் வந்து அண்ணாமலையை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன கேட்டாலும் அவங்க அண்ணாமலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப குறைந்த வயதில் ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் வந்து சில விஷயங்கள் அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப சிறந்த நடவடிக்கைகள். அதாவது கட்சியை தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு அவர் நிஜமாக நினைக்கிறார். அது ஸ்டெப் எடுக்கும்போது பல பேர் அதனால் வந்து பாதிக்கப்படுறவங்களாம் என்ன கூட அதிருப்தி ஆகுது. ஆமாம், ஆனால் மேலிடத்துக்கு தெரியும். ஏன்னா இந்த பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சியுடைய முக்கியமான அங்கத்தினர்கள் தங்களுக்கு லாபம் தேடிக்குவாங்க, அதோடு சேர்ந்து கட்சிக்கும் லாபம் தேடுவாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தான் லாபம் தேடினாங்க, இவங்களால கட்சிக்கு வந்து எங்கள் கிராம பாஷையில் சொல்லணும்னா முக்கா தொட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் அது உண்மைன்னு சொல்லி இப்போ அவங்க நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது உண்மைன்னு நானே நம்புகிறேன். இவர் சொல்கிறது உண்மை தான். கட்சிக்கு பிரயோஜனமாக அவங்ககிட்ட இருந்து எதுவுமே நடக்கலை, கட்சியினால் அவங்க பலம் அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துடைய சில நடவடிக்கைகள் தப்பான நடவடிக்கைகளாக இருந்தது. அப்போ இவங்களும் அந்த தப்பான நடவடிக்கைகளை காரணம் காட்டி களை எடுத்துட்டோம்னா கட்சிக்கு உண்மையாகவே விசுவாசிகளாக இருக்கிறவங்களை வந்து நம்ம கட்சியில் வந்து முக்கிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கொடுத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து திட்டமிடுறாரு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் அண்ணாமலை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்படி கரெக்டாக இருக்கும்போது பல பேரும் பாதிக்கும். ஆனால் இவ்வளவு கரெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் மேலிடம் கொடுத்த தைரியம் தான் அப்படின்னுடைய. அதனால் இப்போதைக்கு இவர் வந்து இது பண்ண மாட்டாங்க, ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிறது அவங்களுக்கும் வசதி. இப்படி ஒருத்தர் டஃப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது, எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கும் வசதி. கடைசியில் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி 5-8 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும். 8 சீட் கிடைச்சாலே பெருசு. அடுத்ததாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அது ஹைட்ரோ கார்பனாக இருக்கும், மீத்தேனாக இருக்கும். இப்போ அந்த வகையில் நிலக்கரி எடுக்கிறதுக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக இருக்கும் டெல்டா பகுதியிலேயே கை வச்சுருக்காங்க. அதுக்கு ஆளுங்கட்சி அங்கே இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய தமிழகத்தில் ஒரு அண்ணாமலை அவர்களும் அந்த பட்டியலிருந்து நீக்குங்க டெல்டாவெல்லாம் அப்படின்னு சொல்லி போய் ஜோஷிகிட்ட மத்திய அமைச்சர் ஜோஷிகிட்ட வந்து லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு. என்ன நடக்குது? இது அனைத்து இந்திய அளவில் உள்ள ஒரு பார்ட்டிக்கு இந்த எம்பராஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து சீதாராமையா வந்து சொல்லுவார், நாங்கள் வந்து அந்த இதை அணைக்கட்டை கொண்டு வந்தே தீருவோம் அப்படி தான் பேசுவார். இங்கே விஜயன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு விஜயனும் ஸ்டாலினும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இவங்க வந்து இன்னொரு அணைக்கட்டு நாங்கள் கட்டுவோம், இது வந்து ஏற்கனவே உள்ள முல்லைப்பெரியார் வந்து டேஞ்சரஸாக இருக்குதுன்னு சொல்கிறத நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்களுடைய கம்பல்ஷன்ஸ் ஆஃப் ரீஜனல் பாலிட்டிக்ஸ் அதை அவங்க பேச தான் செய்வாங்க. இது சிபிஎம் மாதிரி, சிபிஎம் ரீஜனல் பார்ட்டியாக தான் இன்றைக்கி இருக்குது. சிபிஎம்மோ அல்லது டிஎம்கேயோ அவங்க மாநிலத்தை மட்டும் பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு அனைத்து இந்திய கட்சியாக இருக்கும்போது மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பிரதிபலிக்கும். இப்போ அவங்க வந்து சுரங்கத்தை வந்து தனியாருக்கு தான் தரவாக இருக்க போகிறாங்க. இவங்க இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசியை எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்குறது. இது எந்த அளவுக்கு நாட்டுக்கு நன்மை பயக்கும் சார்? ஒரு நன்மையும் பயக்காது, அதுதான் உண்மை. இது வந்து பப்ளிக் செக்டார் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தி எஃபெக்டிவ் மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா பப்ளிக் செக்டருடைய தியரியை. இன்றைக்கி வந்து பிஎஸ்என்எல் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு என்ன 50 பைசாலேயே சார்ஜ் இருக்கும்? என்றைக்கும் அது 5 ரூபாயாக இருந்திருக்கும். முதல்ல வந்து மொபைல் வந்தபோது அவுட் கோயிங் காலுக்கு வந்து 8 ரூபா, இன்கமிங் காலுக்கு 5 ரூபா வச்சாங்க. நமக்கு கால் இன்னொருத்தர் பண்ணால் அதுக்கும் நம்ம பே பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்க நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கீழே போச்சு. அதனால் இவங்க பண்ணுறது வந்து தவறு. கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறது. ப்ரைவேட் செக்டாரை பயமுறுத்துறதுக்கு எப்படி அண்ணாமலையை வச்சு ஏபிஎஸ்ஸை வந்து ரீஜனலாக பயமுறுத்துகிறாங்களோ அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரை பயத்துலையும் செக்லையும் வைக்கிறதுக்கு பப்ளிக் செக்டார் இருக்கணும். இதை அவங்க மறந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த கார்பன், ஹைட்ரோ கார்பன், இந்த நிலக்கரி இது எல்லாமே வந்து ஆழ்ந்த பிரதேசங்களில் தான் வரும். மிக நாட்களாக இருந்த பிரதேசம் எதுனா நதிப்படுகைகள், இது கடல் படுகைகள். அதெல்லாம் பாம்பே ஹையில் வந்து ஆயில் எடுக்கிறாங்க. இங்கே தான் இருக்குது கோதாவரி பேசின், கிருஷ்ணா பேசின், காவேரி பேசின், இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம கேட்குற கேள்வி எது முக்கியம்? இப்போ இது அந்த ஆயில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 17,000 கோடி ரூபாயோ 27,000 கோடி ரூபாயோ அதில் மொத்த வருமானம் வரும்னாங்க. அந்த 17,000 கோடியோ 27,000 கோடியோ யாருக்கு போகும்? ஒரு சில பேருக்கு போகும். அதனால் பாதிப்பு எதுக்கு வருது? தஞ்சைங்கிற வேளாண் மண்டலமே அதனால் வந்து பாதிக்கப்படும். அதுதான் உண்மை. உணவு தன்னிறைவு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எல்லா அணைக்கட்டுலேயும் வந்து நமக்கு வந்து உரிய நதி பங்கீடு சரியாக நடக்காத போதிலும் நம்முடைய விவசாயிகளுடைய திறனால் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து உணவு தன்னிறைவில் நம்ம இருக்கோம். அது வந்து நாசமாக போயிடும். அப்போ இது தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதி. தமிழ்நாட்டில் ஏதாவது நாசம் நடந்ததுன்னா அது இந்தியாவை பாதிக்கும் அப்படிங்கிற உணர்வு இந்தியாவை ஆடுறவங்களுக்கு இருந்தால் இந்த நாடு நல்லாயிருக்கும். இந்த சுரங்கங்கள்லாம் கொண்டு வர்றதும் மறுபடியும் இங்கே வந்து கொண்டு வர்றது வந்து தேவையில்லாத ஒன்று. முதல்ல ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வேணும்னு பேசுகிறோம். அப்போ இந்த கோல், ஆயில் இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்லி பேசுகிறோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ எதுக்கு இந்த இடத்துல நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வரதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? இது பிள்ளையும் கள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அவங்க அனுமதி கொடுப்பாங்களா? அண்ணாவில் அனுமதி கொடுக்காங்கன்னு எழுதுவாரா? இவருக்கு இது எழுதுகிற தவிர வழியில் நீங்கள் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியுமா? இதையும் தவிர நான் என்ன நினைக்கிறேன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் நேற்று கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்க தீர்மானம் போடுறதுக்கு இது லோக்சபாவில் வந்து இவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி நான் நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். ஏன்னா ஒரு காலத்தில் மெட்ராஸ் வந்து ஆந்திராவுக்கா அல்லது தமிழ்நாட்டுக்கான்னு சொல்லி வந்தபோது ராஜாஜி, பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் பொலிட்டிக்கல் கன்னிங், அவர் என்ன சொன்னார்? மெட்ராஸ் கார்பரேஷனில் ஒரு தீர்மானம் போடுங்க, நாங்கள் வந்து இது கூட தான் இருப்போம், தமிழ்நாடு கூட தான், மெட்ராஸ் கூட தான் இருப்போம்னு ஒரு தீர்மானம் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து வாக்ஸ் பாப்புலி, மக்களின் பிரதிநிதிகள். அந்த மெட்ராஸுடைய மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறது மெட்ராஸுடைய ஆளுங்க தான், நகரசபை தான், மாநகர சபை தான். அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் தமிழ்நாடு மொத்தமும் இத்தகைய சுரங்கங்களை எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப கிளியராக நம்ம பாஸ் பண்ணுவோம். அது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிலக்கரி சுரங்க விஷயத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் அளவுக்கோ மீத்தின் அளவுக்கு பெரிய போராட்டம்லாம் நடத்த வேண்டிய நெடுவாசலில் நடத்தின அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கும் மக்கள் போராட்டம் நடக்கும்? இல்லை, அந்த அளவுக்கு போகாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து இப்போ இன்றைக்கி இவர் கிரெடிட் எடுத்துக்கிறார். இபிஎஸ் நாங்கள் தான் வேளாண் மண்டலமாக வந்து அறிவித்தோன்னு சாதாரணமாக அறிவித்தாங்க. அறிவிக்க வைக்கப்பட்டார்கள்ங்கிறது உண்மை. கழுத்தை பிடிச்சி தள்ளி சட்டமன்றத்தில் வந்து இல்லைன்னா இப்போ பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியே போயிடுற நிலைமையில தான் அவங்க பண்ணாங்க. முதல்ல அவங்க ஒன்றுமே செய்யலை இங்கே. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. உடனடியாக வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஆனால் இதையும் தவிர இப்படி தீர்மானம் அதாவது தீர்மானம் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இதையும் நிறுத்துங்கள், எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்காதீர்கள்னு சொல்லி ஒரு ரொம்ப கிளியர் மெசேஜ் வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இயற்கை வளம்ங்கிறது அதிகமாக கிடையாது. நதிங்கிறது தாமிரபரணி, வைகை தவிர இங்கே என்ன பெரிய நதி இருக்குது? அதுலேயும் வைகை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க, தலைகளாக நின்னா மூக்கு மட்டும் தண்ணி வரும்பாங்க. அந்த அளவுக்கு தான் வைகையில் வந்து தண்ணி இருக்குது இன்றைக்கி. ஆனால் தாமிரபரணி ஒன்று தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இருக்கிற வளத்தை வச்சு திறமையாக அதை கையாளுறாங்க.
அந்த கையாடுறதுக்கு வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நெய்வேலி நிலச்சுரங்கத்தையும் மூடணும் அப்படின்ற போராட்டங்கள்லாம் கூட்டு போடுற போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எரியிற கொல்லியில் ஊத்துற பண்ணுறது வந்து பெரிய இது பண்ணுது. அதே சமயம் இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு திமுக மேலே இருக்கிற விமர்சனமாக சிலர் வைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறீங்க, நல்ல விஷயம் தான். டெல்டாவில் நீங்கள் வந்து எடுக்க விடக்கூடாது, பிரதமர் தலையிடன்னு சொல்கிறது வரைக்கும் பாராட்டுறோம். ஆனால் பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் நீங்கள் ஏன் கண்டுக்க மாட்டீங்க? அது அவ்வளோ நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அவங்களும் விவசாயிகள் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் ஒன்று கேட்குறேன். அதாவது சுற்றுப்புறச்சூழல் பூவுலக நண்பர்கள் இருக்கு. சுந்தரராஜன் என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர். அவரும் அவருடைய மற்ற உறுப்பினர்கள் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபைட் பண்ணது அந்த ஒரு ஐடியல் வார். அதாவது லட்சிய நோக்கு எப்படி பூமி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நினைக்கிற பூமி வந்து இருக்கணும்னா 17ஆவது நூற்றாண்டில் இருந்த மாதிரி பூமி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடத்துக்கும் நீங்கள் வந்து கான்கிரீட் சிமெண்ட் எடுக்கும்போது இதை சுற்றுப்புறச் சூழலை கொஞ்சம் தூய்மையை வந்து நீங்கள் நாசப்படுத்துகிறீங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி மெட்ராஸில் உள்ள பிளாஸ்டிக் அத்தனையுமே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக நிப்பாட்டி விட்டிங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் வர்ற தீமை எவ்வளோ இருக்கும், அதோட இந்த தீமை எவ்வளோ இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இப்போ பரந்தூர் நம்ம வந்து இன்றைக்கி உலக சூழ்நிலையில் நமக்கு உள்ள கட்டாயம் என்ன? முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே சமயம் பொருளாதார ரீதியாக நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. இன்றைக்கி சென்னை விமான நிலையம் ஃபுட்ஃபால்னு சொல்லுவாங்க, எத்தனை பேசஞ்சர் வர்றாங்கன்னு. அது ஏற்கனவே ஹைதராபாத் பெங்களூரோட பின்னாடி போயிடுச்சு. இது இப்படி பின்னாடி போகிறது வந்து ஏதோ ஏர்ஃபேர் டிக்கெட் மட்டும் இல்லை, வர்றவங்களாம் வியாபாரத்துக்கு வர்றாங்க. அப்போ வியாபாரத்துக்கு வர்றவங்க வந்து குறையிறாங்க. அப்போ இது வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ணி இன்னொரு ஏர்போர்ட் வந்து தான் தீரணும். அப்போ அந்த ஏர்போர்ட்டை எங்கே கொண்டு வரணும்? அடுத்த கேள்வி. அப்போ ஏர்போர்ட் எங்கே கொண்டு வர முடியும்? எங்கேயெல்லாம் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வரணும். சைனா என்ன பண்ணாங்க? இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்னு சொல்லி இவங்க EPZ சொல்லி ஆரம்பித்தாங்களே. மெட்ராஸ்லேயும் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் கல்கத்தாலையும் வந்து ஆரம்பித்தாங்க. போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு 400 ஏக்கர் வந்து ப்ரைவேட் செக்டர் கொடுத்துறது. அதில் 150 ஏக்கர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மீதி 250 ஏக்கர் மட்டும் நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதே திரு முரசொலி மாறன் வந்து அமைச்சராக இருந்தார். நான் FIOன்னு சொல்லி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு நான் டைரக்டர் ஜெனரலாக இருந்தேன். அப்போ எங்கள் மீட்டிங் அடிக்கடி அமைச்சர் வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் சைனா என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற ரிமோட்டஸ்ட் ஏரியாவில் வந்து EPZன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணதால் என்னாச்சு? அங்கே EPZ வந்ததுனால அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்தது, அங்கே ஸ்கூல் வந்தது, அங்கே காலேஜ் வந்தது, அங்கே ஹாஸ்பிட்டல் வந்தது. அப்போ புதுசாக இது பொருளாதார மண்டலங்களை அவங்க உருவாக்குனாங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட வந்து, அவர் அதிகமாக பேச மாட்டார், அவர் வந்து சொன்னார், நான் மட்டும் இப்படி பண்ணேன்னா அடுத்து நாளைக்கே மந்திரி பதவி விட்டு போக வச்சுருவாங்க இல்லையா, அதனால் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே அடியாக நம்ம போக முடியாது. அதுக்காக தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஊர் பேர் மறந்துச்சு. அங்கே வந்து ஒரு பெரிய இது ஒன்று ஆரம்பிக்கணும்னு இவர் சொன்னார், IT சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அது ஜெயலலிதா வந்து இப்போ பொலிட்டிக்கல் ரீசன் சொல்லிட்டு அதை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ரிமோட் ஏரியாவுக்கு போகணும், ராமநாதபுரமும் சிவகங்கையும் இதை போல் 10 மடங்கு மேலே வரணும். இதெல்லாம் ரொம்ப தேவை, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதே சமயம் இன்றைக்கி உள்ள பொருளாதார சக்திகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டோட்டலாக ஏலியனேட் பண்ணிவிட்டு நம்ம அரசியலும் பண்ண முடியாது, நிர்வாகம் பண்ண முடியாது. அது உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. இன்றைக்கி பரந்தூர் அதே மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. நீங்கள் வந்து விமான நிலையம் வைக்கணும்னா அது சென்னைக்கு பக்கத்தில் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் திருச்சியையும் கோயம்புத்தூரையும் சேலத்தையும் இன்னும் வளர்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து இதை கொண்டு வந்திருந்தீங்க, இன்னும் 2வது விமான நிலையத்தை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் 2வது விமான நிலையம் நீங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேயோ திருச்சியிலையோ மதுரையிலையோ சேலத்துலேயோ கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஃபுட்ஃபாலே விழாது. இதுதான் உண்மை. அப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, 3வது விமான நிலையம் சென்னைக்கு பக்கத்தில் வரக்கூடாத சூழ்நிலையை உருவாக்கணும். இப்போயே வந்து பொருளாதார மண்டலங்களை வந்து திருச்சியையும் கோயம்புத்தூரையும் மதுரையும் இந்த பக்கம் திருநெல்வேலியும் ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கணும். சரி, இப்போ அடுத்ததான் தமிழகத்தையே ஒரு அதிர வச்சிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா கலாஷேத்ராவுடைய பாலியல் குற்றச்சாட்டு சம்பவம் தான். அதில் ஒரு பேராசிரியரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து இது மாதிரி பெண்கள் மேலே வந்து பாலியல் வன்முறை நடத்தப்படும் போது எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறது என்னென்னா, அதை ஒரு பெருசுப்படுத்தாமல் தள்ளி விட்டுறதுக்கான ஒரு மனோபாவம். அது வந்து மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்லியிருக்கிறதுனால அது இருக்கிறது. அது ரொம்ப தவறு. அதுவும் இந்த மாதிரி தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட, மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, அல்லது மேலதிகாரி கீழே வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது கிரிமினல் ஆக்டிவிட்டிங்கிறது மட்டும் இல்லை, அது மிருகத்தனமான ஒரு ஆக்டிவிட்டி. இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா, குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் மேல் முறையாக விசாரணை நடத்தி, மிக சீக்கிரமாக நீதி விசாரணை நடத்தி, குற்றம் நடந்திருப்பது உண்மை என்றால் அதற்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்னா
டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுடைய இந்த மாதிரியான குற்றங்கள் குறையாது. இப்போ இவ்வளோ பெரிய விசாரணை நடத்துனாங்க, உண்மையாகவே சில பேர் குற்றவாளியாக இருந்து அவங்க வந்து இந்த இதில் வந்து குற்றத்தில் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வைங்க, அப்போ மீதி உள்ள அத்தனை பேருக்கு வந்து தைரியம் வரும், என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற துரதிருஷ்டவசமான சூழ்நிலை என்னன்னா, என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சு போயிடலாம். அது பொள்ளாச்சி ஆகட்டும், அல்லது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேராசிரியர் மேலே மதுரை பல்கலைக்கழகத்தில் சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இது நம்ம இன்னொரு ஸ்கூலில், சென்னை ஸ்கூலில் வந்து சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இது மாதிரி தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து குற்றம் செய்யும் மனப்பான்மையில் உள்ளவர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி தான். இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், அப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது விக்டிமை பிளேம் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து விக்டிமுக்கு எதிராக பேசுறதுன்றதே ஒன்று ஒரு போக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுல படிச்ச அபிராமி அப்படின்ற ஒரு நடிகை, அதுவும் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு பிங்க் திரைப்படத்தினுடைய பெண்ணியத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணா நடிச்சவங்க ஒருத்தங்க, நோ மீன்ஸ் நோ அப்படின்றத வந்து அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எங்க கலாச்சாரத்தில் அப்படிப்பட்டது தெரியுமா, நான்லாம் அங்கெல்லாம் படிச்சிருக்கேன், அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டு பக்கத்தையும் தெரிஞ்சு எழுதுங்க, ரெண்டு பக்கத்தையும் புரிஞ்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே பேசுறாங்கன்னா இந்த உளவியலை அப்படி பேசுறதுக்கான காரணமா என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு ஒருவேளை இந்த கொடுமை நடக்காமல் இருந்திருக்கலாம். அதனால அவங்க தனக்கு எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் பள்ளிக்கூடமே இருக்கு, கலாட்சேத்திரம் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு சொல்றது வேற, எங்க இதில் இப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்றது வேற. ஏன்னா இவங்க வந்து என்ன எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சு இதெல்லாம் வாட்ச் பண்ணாங்களா, இவங்க எப்படி அதை சொல்ல முடியும்? அதனால அப்படி பொதுவாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க சொன்னது வந்து உண்மையாக இருக்கலாம். அதான் அவங்க எனக்கு நடக்கல, நான் படித்த காலத்தில் அப்படி இல்லைன்றது வரைக்கும் சொல்றதுக்கான இது இருக்கு. அதை தாண்டி அவங்க சமூகத்தில் அவங்க பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க, பெண்கள் உரிமைக்காக பேசுறவங்க, நேர்கொண்ட பார்வை மாதிரியான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு நம்ம வந்து மதிக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் பேசக்கூடிய ஒரு படத்தில் அப்படி கேரக்டராக பண்ணவங்களே வந்து மீ2 மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் நிறைய வைரமுத்து மாதிரியான கவிஞர்கள் மேலே, பாடலாசிரியர் மேலாம் வந்த மீ2 விவகாரம் அதுல எல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விவகாரத்தில் வந்து இல்லை இதில் ஏதோ வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இது ரெண்டு தரப்புலையும் இருக்குது. வைரமுத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களும் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு ஆதரவாக இந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? எந்த ஸ்தானத்தில் வேணா பேசலாம், திராவிடமா இருக்கலாம், இல்லை வேற அரசியல் பேசுகிறவங்க இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது அதில் பாரபட்சம் இல்லாமல் ஒன்று வந்து பண்ணணும்னு ஏன் அதுக்கு இன்னும் அந்த புள்ளிக்கு வர மாட்டுறாங்க? என்ன காரணம்? இல்லை, இவங்க இது மாதிரி பேசுறதே வந்து துரதிருஷ்டவசமானது இல்லையா? அது நடக்கவே இல்லைன்னு சொல்லி உறுதியாக இவங்களால எப்படி சொல்ல முடியும்? அதே துரதிருஷ்டவசமானது. அதுக்கப்புறம் வராமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இன்னும் சமுதாயம் வந்து அப்படிதான் சொன்னால் பெண்களுக்கு வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க வந்து பயப்படுறாங்க. பெண்களுக்கே அது மாதிரி மூளை செலவு செய்யப்படுது, பேசிடாது அப்படின்னு சொல்லி. அப்படி பேசினாலும் அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கெட்ட பேர் கிடைக்கிறதுங்கிறது என்ன? ஒரு ஆண் வந்து தவறு செஞ்சுட்டா அது ஆம்பளை அப்படித்தானே இருப்பான்னு சொல்லி பேசுறதும், ஆண் செய்த தவறுனால பெண் வந்து தவறுனால பாதிக்கப்பட்டா அது பொம்பளை தானே ஜாக்கிரதையாக இருந்தப்படும் பேசுறதும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளதான் வந்து சமுதாயம் இருக்கு. இது இன்னைக்கு நேற்று சொல்லிக் கொடுத்ததில்லை. அதாவது இது சொல்றமே டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம், ஜாதி ரீதியா, இன ரீதியா, மொழி ரீதியான்னு சொல்றமே, முதல் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஆன்டி உமன் தான். முதல்ல பெண்களுக்கு இழைக்கப்பட்டதுதான் முதல் அநீதி. அதுக்கப்புறம் தான் மற்ற நடந்துச்சு. அது வந்து பெண்கள் மீண்டு வர்றதுங்கிறது வந்து இன்னைக்கு தான் அதனுடைய சில ஒளிக்கீற்றுகள் தோன்றுது. அதுக்கும் ரொம்ப தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பெரியார் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி பாரதி சொன்னாரு, 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை காண என்று கும்மி அடி அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னாரு. பெரியார் வந்து அதை ரொம்ப பெரியார் அளவுக்கு பெண்ணியத்தை பற்றி அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை சொன்ன தலைவர்கள் வந்து அதிகமாக கிடையாது தமிழ்நாட்டில். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து சமுதாயம் ரொம்ப மாற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது. பல்வேறு விஷயங்களை குமுதம் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம்.